வணக்கம் சோல்ஜர்ஸ். என்னடா ஏ டு டி அண்ணா மாதிரியே பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் அவரால் பார்த்து இன்ஸ்பயர் ஆனவன். எனக்கு அதனால அவர் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால லைட்டாக அந்த சோல்ஜர்ஸ்ன்ற நேமை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி தான். இதோடைய பேர் மேக்புக் ப்ரோ. இதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குள்ள ஒரு மேனுவல் புக்கு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இது சும்மா ஒரு காலி பாக்ஸ் தான், எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறது. அது சும்மா எடுத்து காமிக்கலான்னு தான் காமிச்சேன். சாரி. இப்போ நம்ம நிஜமாலே பேச போகிறது என்னன்னாக்கா, ஃப்ளிட்ரிக்ன்ற ஒரு ஜிபிஎஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. 2 வீலர்ஸோடைய ஜிபிஎஸ் ஃப்ளிட்ரிக்ன்ட்டு. லைக் அதோடய நேம் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதோடய ஃபோட்டோ ஷோ பண்ணுறேன். இதுலையே இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே ஜிபிஎஸ் தான். இதை நான் 994 ருபீஸ்க்கு வாங்கினேன். சாரி, 954 ருபீஸுக்கு சேம் டேல டெலிவரி ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ஒரு ப்ரீமியர்ஸும் இல்லாமல். நான் என்னடா இவ்வளோ சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான. பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு MT-15 வாங்கியிருந்தார். அதுவும் வாங்கி இப்போ ஜஸ்ட் 1 வீக் தான் ஆகுது. நான் அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நான் அதில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அது நிறைய பேர் கூட பார்த்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி. இன்றைக்கி அந்த ஜிபிஎஸ் பற்றி என்ன விஷயம் பேச போகிறேன்னாக்கா, நான் மற்ற ஜிபிஎஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எந்த ஜிபிஎஸ் பற்றி யூடியூப்பில் வரலை. ஏதோ 1-2 வந்துச்சு. பட் இந்த ஃப்ளிட்ரிக்ன்றது தான் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. பட் அதோடைய ப்ராப்பரான டீட்டெயில்ஸை யாருமே போடலை. பிகாஸ் 954 ருபீஸ் தானே, ஓகே, லைக் இது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கே, ஓகே, ஒரு காஸ்ட்லி வண்டிக்கு இது ஒரு சீப்பான ப்ரைஸில் ஒரு நல்ல ஜிபிஎஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் ஆர்டர் பண்ணோம். அன்றைக்கி டே ஈவினிங்லேயே இது ஆர்டர் வந்துச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதை பைக் ஷோரூம்ஸில் எடுத்துன்னு போகிறோம். நிறைய நார்மல் லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் எடுத்துன்னு போனால் இதை எங்களால் எங்கே ஃபிட் பண்ண முடியாது, இதை இங்கே ஆகாது, கொஞ்சம் வேறு எங்கேயாச்சும் எடுத்துன்னு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்காக எடுத்துன்னு போன இடம் தான் ஜேசி ரோடு. அது போனதும் அந்த ஜிபிஎஸ் போட்டுருந்தோம். அதோட வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். நிறைய ஷாப்பில் ட்ரை பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு ஷாப்லையுமே நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற ஜிபிஎஸ் தான் நாங்கள் போடுவோம். நீங்கள் லோக்கலில் வாங்கி வந்துருக்க எந்த ஜிபிஎஸும் சரி, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஜிபிஎஸும் சரி போட மாட்டேன்னு யாருமே ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா ரொம்ப ஷாப்ஸெல்லாம் தேடி கடைசியாக ஒரு ஷாப்பில் அது போடுறதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. ஜிபிஎஸ் போடுறதுக்கு 350 ருபீஸ் சொன்னாங்க. சரி, ஓகே, எங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகேவாக தான் பட்டுச்சு. சரி, நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போடணும்னு சொன்னோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு சொல்கிறாங்க, லைக் இந்த ஜிபிஎஸ் நீங்கள் போடணும்னா வேறு ஒரு பவர் ப்ளக்கும் நீங்கள் அது கூட வாங்கணும். ஜிபிஎஸ் பாக்ஸில் அது வரலை, அது எங்ககிட்ட இருக்குது, அதோடைய ப்ரைஸ் 500 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. லைக் அது எதுக்காகனாக்கா, அந்த ப்ளக் பவர் பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம பைக்குடைய இன்ஜினை ஆஃப் பண்ண முடியும். அதாவது ஃபோன் மூலியமாகவே நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ண முடியும். இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் அது. பட் இதோடைய ப்ரைஸ் ஆன்லைனில் எவ்வளோ காமிக்கிறாங்கன்னு தெரில. நாங்கள் அங்கே லோக்கல் ஷாப்பில் விசாரிக்கும்போது 500 ருபீஸ் சொன்னாங்க. என்னடா இப்படி ஆகிடுச்சு. பிகாஸ் வண்டியோட சேஃப்டி ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா காஸ்ட்லி வண்டி, அதை நாங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கோமே. அதனால் அதோடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வேறு வழி இல்லை. சரி, எக்ஸ்ட்ரா 500 ருபீஸும் பே பண்ணி அந்த ப்ளக்கையும் நாங்கள் வாங்கினோம். அந்த இடத்துல எங்களுடைய பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 1500 ரீச் ஆகிடுச்சு. 1500 ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபீஸும் சேர்த்து 1850 கிட்ட ஆகிடுச்சு. சரி, இவ்வளோ தாண்டா போதும், இதோட முடிஞ்சிச்சாடான்னு பார்த்தா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயும் முடியலை. அது வண்டியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வண்டியில் நான் என்னுடைய ஃபோனில் லாகின் பண்ணுறேன். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணால் அதை 1 இயர் ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. லைக் யூடியூப்பில் பார்க்கும்போது 12 மந்த்ஸ் டேட்டா பேக்கேஜஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எந்த ஒரு வீடியோஸ்லையுமே இதுக்கு நீங்கள் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. பட் ரீசார்ஜ் இருக்குது. நாங்கள் பைக் ஷாப்பில் விசாரிக்கும் போது 2200 ருபீஸ் ஜிபிஎஸ் ப்ளஸ் 1 இயர் வாரண்ட்டி ப்ளஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அது 2200 இருக்கே, ஆன்லைனில் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி வாங்கினோம். பார்த்தா 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டாச்சு. ஆக மொத்தம் அந்த இடத்துல 1800 ப்ளஸ் ஒரு 2800 ருபீஸ், ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட. அங்கே போகிறதுக்கான பெட்ரோல், அந்த ஷாப்புக்கு போகிறதுக்கான பெட்ரோல் செலவும் சேர்த்து அரௌண்ட் 3000 ஆகிடுச்சு.
இதுக்கு நாங்கள் லைக் வண்டிக்கு அன்றைக்கி ஒரு தடவை அந்த வண்டி மேலே ஒரு மறுக்கால் இதெல்லாம் போட போயிருந்தோம். அன்றைக்கே நாங்கள் இந்த ஜிபிஎஸ் ஆட் பண்ணியிருந்தா எங்களுக்கு ஒரு 2200 ருபீஸ்லேயே இது ஃபினிஷிங் ஆகிருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் முட்டாள்தனமாக யோசிச்சதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே 1000 ருபீஸ் செலவாயிடுச்சு. கொஞ்சம் யூடியூப்பில் இதை பற்றி ஜிபிஎஸ் பற்றின வீடியோஸ் போடுறவங்க அதோடைய காஸ்ட்டும் அதோடைய ரீசார்ஜ் பேக்ஸும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இதை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்களா? ஆன்லைன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் மென்ஷன் பண்ணலை. நான் இது வந்ததுக்கப்புறம் இந்த டெலிவரி ரீசார்ஜ் இது அமௌண்ட்டெல்லாம் பார்த்த பிறகு நான் அகெயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு டிஸ்கிரிப்ஷனில் எண்டிங்கில் அது போட்டிருக்காங்க 1 இயர் ரீசார்ஜ் வந்து ரிக்வயர்டுன்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் 1 இயர் ரீசார்ஜ் போட்டால் தான் இது ஆக்டிவேஷன் ஆகும்னு போட்டிருந்தாங்க. வேறு வழி இல்லை, நாங்கள் அதையும் போட்டோம். அதுக்கப்புறமா வேறு 3000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஜிபிஎஸ் போட வேண்டியதாக ஆகிடுச்சு. அன்றைக்கே முடிஞ்சுட்டா ஒரு 800 ரூபாய் மிச்சமாக இருக்கும். பட் ஓகே, இப்போதைக்கு அது கொஞ்சம் பெட்டராக